இங்கே பாருங்கள், என்ன அருமையான கருவேப்பிலை தோட்டம். கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது இல்லைங்களா? இதை பார்க்கும்போது கருவேப்பிலை பறித்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். ஆனால் இங்கே நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது எனக்கு கருவேப்பிலை சாப்பிட்ற ஆசையே விட்டுடுச்சு. ஏன்னா குறைஞ்சது 5 முறையாவது இதுக்கு மருந்து தெளிப்பாங்க. ஆரம்ப நிலையிலிருந்து கடைசியில் ஏற்றுமதி பண்ணுற நாள் வரைக்கும் மருந்துகள் தெளிப்பாங்க. அதனால் நான் கருவேப்பிலை சாப்பிட்றதே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் வீட்டிலே ஒரு சின்ன கருவேப்பிலை செடி நட்டிருந்தேன். அது துளிர்த்து வந்திருக்கு. என்ன அழகாக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் இயற்கையான முறையில் வளர்த்துருக்குறேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி இறைவா, நன்றி. என்ன மனமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் நான் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருந்தேன். கண்ணுக்கு தெரியாத ஒரு நிகழ்ச்சினா நமக்கு ஒன்றும் தெரியறதில்ல. கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை சாப்பிட முடியறதில்ல. இந்த மாதிரி வீட்டிலே நமக்கு தெரிஞ்ச மாதிரி நல்ல விதத்தில் விளைவிச்சு நம்ம ஆரோக்கியமான ஒரு உணவை சாப்பிடணும். நன்றி இறைவா, நன்றி.